அண்மைச் செய்தி. விழுப்புரத்தில் விவசாய கிணற்றில் கார் முழுகி இருக்கிறது. இதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றுவிட்டு சென்னை திரும்பும் வழியில் இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது. செஞ்சி அருகே ஆலம்பூண்டி என்ற பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் விவசாய கிணற்றில் முழுகியிருக்கிறது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது விழுப்புரம் செய்தியாளர் பரணிராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பரணிராஜ், சொல்லுங்க, இந்த விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது? இதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் அவர்கள் யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? வணக்கம் உமா. அதாவது சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 3 பேர் பௌர்ணமி தினத்தையொட்டி கார் மூலம் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்று விட்டு மீண்டும் சென்னை நோக்கி திரும்பி சென்று கொண்டிருந்த போது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள ஆலம்பூண்டி என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த விவசாய கிணற்றில் கார் விழுந்து தண்ணீரில் மூழ்கியது. இந்த விவசாய கிணற்றில் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கார் திடீரென விவசாய கிணற்றில் விழுந்ததும் இந்த கார் முழுவதுமாக தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கிறது. இதனை கண்ட அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் செஞ்சியில் இருந்து தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று காரில் கிணற்றில், அதாவது விவசாய கிணற்றில் விழுந்த காரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதிக அளவு தண்ணீர் இருந்ததன் காரணமாக கிணற்றுக்குள் விழுந்த காரை மீட்கும் முயற்சியில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிக அளவில் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர தேடுதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர முயற்சிக்கு பிறகு கிணற்றுக்குள் இருந்து கார் மீட்கப்பட்டது. இதன் பிறகு கிணற்றுக்குள் இருந்து 3 பேரின் உடல்களும் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டு மேலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது 3 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த 3 பேரின் விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. இது குறித்தான தகவல்களை போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தற்போது இந்த விபத்து குறித்து செஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையோரம் இருக்கக்கூடிய விவசாய கிணற்றில் கார் விழுந்து விபத்துக்குள்ளாகி 3 பேர் விழுந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்து குறித்தான விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி பரணிராஜ்.